Welcome to Last Minute Maths channel. Please subscribe. Hello students, class 10th exercise 2.1 first sum பார்க்கலாம். first sumல என்ன சொல்லியிருக்காங்க, find all positive integers. என்னென்ன பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வர மாதிரி இருக்கிற பாசிட்டிவ் இன்டீஜராக ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு தெரியாது, ஸோ க்யூன்னு எடுத்துக்கிறோம். q is a positive integers. கொடுத்துருக்க டிவைசர் 3, ரிமைண்டர் 2. பை ஈக்குவலியன்ஸ் லெம்மா படி a is equal to bq plus r. நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், க்யூவை பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு எடுத்திருக்கோம். ஸோ q is equal to 0, 1, 2, 3, 4 எக்ஸட்ரான்னு எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிறதுல டிவைசர் p is equal to 3, டிவைசர் b is equal to 3, ரிமைண்டர் r is equal to 2. இதை நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த bலையும் இந்த rலையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ a is equal to 3q plus 2ன்னு வந்துடும். இதில் நம்ம க்யூவுக்கு பதிலாக வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தோன்னா நமக்கு அந்த ஏன்ற இன்டீஜர்ஸ் நமக்கு கிடச்சிடும். இப்போ 0 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2, 1 போடும்போது 5, 2 போடும்போது 8, 3 போடும்போது 11. அப்போ இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் என்ன, 2, 5, 8, 11. இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது, ஸோ ரிமைண்டர் 2. இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 3s are 3, பேலன்ஸ் 2, ரிமைண்டர் 2. இது 2 3s are 6, பேலன்ஸ் 2, ஸோ ரிமைண்டர் 2. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கிற இன்டீஜர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு a man has 532 flower pots. அவர்கிட்ட 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. எதில் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளவர் பாட்ஸை வரிசையாக அரேஞ்ச் பண்ணுறாங்க ரோ வைஸ். ஸோ ஈச் ரோ கண்டைன்ஸ் 21 ஃப்ளவர் பாட்ஸ். ஒரு ரோக்கு எவ்வளோ இருக்காமா, 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்காமா. அப்போ அந்த 532வை எத்தனை ரோட்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ணது போக மீதி எவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், 532வை 21ஆல் டிவைட் பண்ணினா பேலன்ஸ் என்ன கிடைக்கும், அதுதான் லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ். நமக்கு ஈஸியாக தெரியும் டிவிஷன் படி. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஈக்குவலேட்ஸ் லெம்மா யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ்லாம் எழுதிக்கோங்க. டிவைடண்ட் இதில் என்னது 532, அதாவது இந்த சைடு போடுற நம்பர். ஓகே, 532. டிவைசர் என்னது, டிவைசர் மீன்ஸ் b. டிவைசர் வந்து 21 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ a is equal to 532. டிவைசர் ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மா படி a is equal to 532 b into 21. இப்போ நம்ம q தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம சைடில் 532வை 21ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 32வை 21ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. 22 21s are 42, பேலன்ஸ் 1 1 2. இப்போ 521 சார் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதை 532வை நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 25 கிடைக்கி. கோஷியன்ட் 112லேருந்து 105 டிவைட் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ 21 into 25 + 7. ஸோ கோஷியன்ட் இஸ் 25, ரிமைண்டர் வந்து 7. அப்போ 25 ரோஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரிமைண்டர் எவ்வளோ, 7 ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. அடுத்து 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை எடுக்கும்போது அந்த நம்பர் வந்து அதோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் பை 2, 2ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம எடுத்துக்கலாம் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் n+1. இது 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n into n+1 என்னது, n² + n. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் நம்பருக்கு ஈவன் நம்பருக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஆட் நம்பர் எடுத்துக்கிறோம், அதாவது 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது ஈவன் நம்பர், அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது அது ஆட் நம்பர் ஆகிடும். ஸோ n = 2m+1 அப்படின்ற ஒரு ஆட் நம்பர் எடுத்தாச்சு. இதை வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், n-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ n 2m+1 the whole square 2m+1. இதை சிம்பிளிஃபை, இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4m² + 6m + 2ன்னு வரும்.
இதுலேருந்து காமனாக நம்மளால் 2 எடுக்க முடியும். ஸோ 2 எடுத்தோம்னா 2m² ப்ளஸ் இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். therefore it is divisible by 2. the same way n is equal to 2m be an even number. ஒரு இன்டீஜரை 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது be an even number. ஈவன் நம்பருக்கு இப்போ போடும்போது 2m² ப்ளஸ் 2m. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4m² ப்ளஸ் 2m கிடைக்கும். இதில் காமனாக 2 எடுக்க முடியும். ஸோ 2 ப்ராக்கெட்டில் 2m² ப்ளஸ் m. இதுவும் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். therefore it is divisible by 2. அப்போ ஈவன் நம்பராக எடுத்தாலும் ஆட் நம்பராக எடுத்தாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ், அதாவது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் டிவைட் ஆகும். எதால்? 2ஆல். ப்ராடக்ட் ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் divisible by 2. ஃபோர்த் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசி அப்படின்ற 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது. ஆர் டிவைடட் பை 13. அந்த 3 நம்பரை 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்கும்? 9, 7, 10. அப்போ இந்த 3 நம்பரை ஆட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் 13ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஏபிசின்ற 3 பாசிட்டிவ் கொடுத்துருக்குறாங்க. கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு இதில் ரிமைண்டர்லாம் 9, 7, 10, டிவைசர் வந்து 13. லெம்மாப்படி A is equal to BQ plus Rல ரிமைண்டர் 9, 7, 10, டிவைசர் வந்து 13 தான் எல்லாத்துக்கும். ஸோ 3 நம்பர் எழுதியாச்சு. அவங்க கொடுத்துருக்கு, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? A ப்ளஸ் பி ப்ளஸ் சி A is divisible by 13ன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம A ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 13Q1, 13Q2, 13Q3 இது 3லேயுமே 13 இருக்குது. காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இண்டீஜர்ஸ் 9, 7, 10 இதை ஆட் பண்ணும்போது 26 வரும். இது 13 டேபிளில் வரும். 26 நமக்கு 13 டேபிளில் வரும். ஸோ 26லேருந்து ஒரு 13 வெளியில் எடுக்கலாம். அப்போ Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 26லேருந்து 13 2 டைம்ஸ். ஸோ 2. இப்போ ஒரு 13 இன்டூ அப்படின்னு வந்துட்டு ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ அப்போனா இது கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகும்? 13ஆல் டிவைட் ஆகும். கண்டிப்பாக A ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 13. therefore it is divisible by 13. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி இன்டீஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் either 0 or 1. ஒரு இன்டீஜர் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணுறோன்னு, ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கிற நம்பர், அதாவது 2 2s are 4 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 5 5s are 25 அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த நம்பர்ஸ். இப்போ 5 எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்குமாம்மா? ஒன்று 0 கிடைக்கும், இல்லைனா 1 கிடைக்கும் ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு டிவைசர் என்ன கொடுத்துட்டாங்க? 4 கொடுத்துட்டாங்க. இந்த சம்முக்கும் ஃபோர்த் சம் மாதிரியும் ஈவன் நம்பருக்கும் ஆட் நம்பருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். n is equal to 2xன்ற ஒரு ஈவன் நம்பர் எடுத்தாச்சு. அதை ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர்னு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 4x² வருது. அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2x + 1 be a ஆட் நம்பர் எடுத்தாச்சு. ஆட் நம்பர் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணினோம்னா 4x² + 4x + 1ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுலேயுமே 4 காமனாக இருக்குது. ஸோ 4 காமனாக எடுத்தாச்சு. இப்போ இதை கண்டிப்பாக நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4ஆல் இந்த டேர்ம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ இட் இஸ் divisible 4, then the remainder is 1. Any even number squared when divided by 4 leaves the remainder 0. அதே மாதிரி any odd number squared when divided by 4 leaves the remainder 1. 4 நம்ம சம்மாக ப்ரூவ் பண்ணியாச்சு. 6th சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ 340, 412 இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஈக்குவலேட்ஸ் லெம்மா நமக்கு தெரியும். A is equal to PQ plus R. இப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன? A greater than P. அந்த கண்டிஷனில் எடுத்துருக்கணும். A தான் greater than நம்பர். ஸோ 412, B வந்து 340. இப்போ 412வை 340ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். 1 டைம்ஸ் போட்டோம்னா. நெக்ஸ்ட்டு இந்த 340 இங்கே போட்டு 72வை Bன்ற இடத்துல போடணும். அப்போ 72 4 டைம்ஸ் போட்டோம்னா 340யை 72ஆல் டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸ் ரிமைண்டர் 52.
இதை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் நார்மல் டிவிஷன் மாதிரி போட்டு 412 வெளியில் 340. இப்போ 1 டைம் 340 போட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 72 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 72வை வெளியில் போடணும். இந்த 72வை வெளியில் போட்டுட்டு 340 உள்ளே போடணும். 340 உள்ளே போடும்போது 72 எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 4 டைம்ஸ் கிடைக்கும். 4 டைம்ஸ் 8, 7 4s are 28. இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? 52. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 72வை உள்ளே போடணும். இப்போ 72 எத்தனை டைம்ஸ்? 1 டைம்ஸ் தான் இருக்கும். பேலன்ஸ் 20. 20யை வெளியே போட்டு 52வை உள்ளே போடணும். இப்போ 52 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் 40. பேலன்ஸ் 12. இப்போ 20யை உள்ளே போடணும். 1 டைம் 12, 8. 12 போட்டோம்னா 1 டைம் 8. பேலன்ஸ் 4. 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 4s are 8. பேலன்ஸ் 0. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஈக்குவலேட்ஸ் லெம்மா படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 340 72 into 4 ரிமைண்டர் 52. நெக்ஸ்ட்டு 72வை வெளியில் போட்டு இந்த 52 1 டைம்ஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 20. நெக்ஸ்ட்டு 52 போட்டு 22 டைம்ஸ் ரிமைண்டர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 20 போடும்போது 12. இதே மாதிரி எல்லாத்துக்கும் எதுக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போடணும். நமக்கு 0 வரும்போது நம்மளோட டிவைசர் என்னவோ அதுதான் உங்களோட HCF. So remainder is 0. Therefore HCF of 340 and 412 is 4. Sixthல second subdivision. Find HCF of 867 and 255. ஸோ 2 நம்பருக்கு ஈக்குவலேட்ஸ் லெம்மா யூஸ் பண்ணி HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயுமே லாங் டிவிஷன் போடுவோம்ல, அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலேட்ஸ் லெம்மாவில் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 867 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ 867 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 867 வெளியில் என்ன பண்ணோம்? 255. இதை வந்து டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் வருது. 3 டைம்ஸ் வந்து என்ன வருது? 765 வரும். பேலன்ஸ் என்ன? 201 102 வருது. இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு 255 உள்ளே போடணும். 255 உள்ளே போட்டால் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 204 வரும். பேலன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு? 1551. ஸோ 51 வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு 102 உள்ள 102 போடும்போது 51 வந்து 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 102 வரும். ஸோ ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஈக்குவலேட்ஸ் லெம்மா போட போகிறோம். 867 சரி ஈக்குவலேட்ஸ் லெம்மா என்னது? ஏஸ் ஈக்குவல் டு PQ ப்ளஸ் ஆர். ஏன்ற இடத்துல 867, பிக்கு 255. இப்போ 3 டைம்ஸ் வந்துருக்கிறதுனால 3 ரிமைண்டர் 102. ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ மறுபடியும் போடணும். 255 போட்டு 102வை பின்ற இடத்துல போடணும். இது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ். ஸோ 2. ரிமைண்டர் என்ன? 51. ஸோ இங்கே ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 102 51. 51 வந்து 2 டைம்ஸ் வருது. ஸோ ரிமைண்டர் நமக்கு 0 கிடச்சிது. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் எங்கே 0 கிடைக்கும் அங்கே உள்ள டிவைசர் தான் நமக்கு என்னது? HCF. Therefore the HCF of 867 and 255 is 51. Sixth subdivision கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது, போடலாம். 10224 9648. கண்டிப்பாக 10,000குள்ளே 9600 ஒன் டைம் தான் இருக்கும். ஸோ 9648. பேலன்ஸ் உங்களுக்கு என்னது? 14ல் 8 போச்சுன்னா 6, 11ல் 4 போச்சுன்னா 7, 5, 576. இப்போ 9648 உள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது? 500. 576 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 16 டைம்ஸ் இருக்குது. சைடில் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. 9216. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 2, 3, 4, 432. நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி தள்ளி எழுதுகிறேன். 432 வெளியில் 576 உள்ள. இப்போ 432 ஒன் டைம் தான் இருக்கும். 432 4 4 1 144.
நெக்ஸ்ட்டு 432 உள்ளே வந்துடும், 142 வெளியில் வந்துடும். இப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குதுல 3 டைம்ஸ். 3 4 சார் 12, 3 4. இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சிச்சு. ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களோட HCF என்ன 144 தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஈக்குவலிட்ஸ் லெம்மா போடலாம். லெம்மா எப்படி பார்த்திங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு BQ + R. அப்போ ஏன்ற இடத்துல 1224, பின்ற இடத்துல 9648. ரிமைண்டர் நமக்கு என்ன 576, அதை இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 9648 ஈக்குவல் டு 576 இங்கே போட்டாச்சு. எத்தனை டைம்ஸ் வருது 16 டைம்ஸ் வருது. ஸோ ரிமைண்டர் 432. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 576 432. ரிமைண்டர் 144. Again remainder not equal to 0. So next step 432 144 3 times 0. இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சதுனால நம்மளோட HCF என்ன? Therefore the HCF of the given number is 144. Next சம்மில் 4th subdivision. மற்ற 3 சப்டிவிஷனில் 2 நம்பர்ஸ் கொடுத்து நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட்டஸ்ட் நம்பர் எடுப்போம். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 120ஆகவும் பிஸ் ஈக்குவல் டு 90ஆகவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபியை 2 எடுத்துக்கலாம். கிவ் ஈக்குவலிட்ஸ் லெம்மா படி ஏஸ் ஈக்குவல் டு BQ + R. இப்போ 120 90 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 30. இது சின்ன நம்பர்னால சைடில் போடல. நெக்ஸ்ட்டு 90 இங்கே வந்துடும், 30 வந்துடும். 30 90குள்ளே எத்தனை டைம்ஸ் இருக்கும் 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ ரிமைண்டர் 0. ஸோ the remainder is 0. Therefore the HCF of 120 and 90 is 30. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 30க்கும் நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் இருந்ததில் சின்ற நம்பர் C is equal to 84 எடுத்துருக்கோம்ல, அந்த 30க்கும் 84க்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவலிட்ஸ் லெம்மா. இப்போ இங்கே எது கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்குது 84 தான் இருக்குது. அப்போ C தான் இந்த இடத்துல வரும். C is equal to DQ + R. இப்போ 84 போட்டாச்சு. 30 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 24. நெக்ஸ்ட்டு 30 வந்துருச்சு. 24 1 டைம் இருக்கும் 30க்குள்ளே. பேலன்ஸ் 6. ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. therefore again next step 24 6 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும் 4 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் 0. the remainder is 0. therefore HCF of 84 90 120 is 6. 7th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 1926. இது 2 நம்பரையும் டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன கண்டிஷனில் ரிமைண்டர் 12 இருக்கிற மாதிரி டிவைட் ஆகிற நம்பராக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம HCF கண்டுபிடிச்சாலே நமக்கு 2 நம்பரும் சேமாக டிவைட் ஆகிற நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஈக்குவலிட்ஸ் லெம்மா படி HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 12 வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க, கிவன் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு 12 மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இங்கே நமக்கு ஈக்குவலிட்ஸ் லெம்மாவில் கிரேட்டஸ்ட் நம்பர் தான் வேணும். அதனால் ஏவை வந்து 1926 எடுத்துக்கிட்டேன். ஸோ ரிமைண்டர் 12 மைனஸ் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1914 கிடைக்கும். அந்த நம்பரில் 1230லேருந்து 12 மைனஸ் பண்ணும்போது 1218 கிடைக்கும். இப்போ நமக்கு ஏ தான் கிரேட்டர் தான். ஸோ ஈக்குவலிட்ஸ் லெம்மா அப்ளை பண்ணிங்கன்னா 1940 is equal to 1218. இது வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 696. the remainder not equal to 0. so again 1280 696. 696 எத்தனை டைம்ஸ் இருக்கும் 700 அரௌண்ட் வந்துருச்சு. ஸோ 1 டைம். பேலன்ஸ் 552. நமக்கு நம்ம லாங் டிவிஷன் போட்டுக்கலாம். 9014 1218. ஸோ 1 டைம். $96ல் 1 டைம் இருக்கும் 522. பேலன்ஸ் 174. இப்போ 522ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும் 3 டைம்ஸ் இருக்கும் 522. இப்போ இந்த டிவிஷன் பார்த்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எழுதியாச்சுன்னா ரிமைண்டர் எங்கே 0 கிடைக்கும் 522ல் 174 3 டைம்ஸ். ஸோ ரிமைண்டர் 0.
The remainder is 0. Therefore, the largest number is 174, which divides 1230 and 9926. Leaves the remainder 12. 8th sumல என்ன சொல்லியிருக்காங்க? D is the highest common factor. D is the highest common factor of 32 and 60. Find x and y satisfying D is equal to 32x plus 60y. இந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க Dக்கு. அப்போது எக்ஸையும் ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கொடுக்கல, 32க்கும் 60க்கு. ஸோ 32க்கும் 60க்கும் நம்ம ஈக்குவலேட்ஸ் லெம்மா போட்டாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவலேட்ஸ் லெம்மா படி 60, 32 1 times பேலன்ஸ் 28. 32, 28 1 time balance 4. Next 28, 4 7 times balance 0. So remainder 0. So the highest common factor is D is equal to 4. இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டாகவும் செகண்டாகவும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நமக்கு D is equal to 4 எப்போ கிடைக்கும்? நமக்கு இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில். ஸோ ஃப்ரம் 2லேருந்து 4 வந்து எப்படி எழுதலாம்? 32 minus 28ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த 28 எப்போ கிடைக்குது? அதுக்கு முந்தின ஸ்டெப் 28 இங்கே கிடைக்கும். அப்போ 28 எப்படி கிடைக்கும்? 60 minus 32 இருக்கும்போது. ஸோ 4 is equal to 32. இந்த 28க்கு என்ன எழுதுகிறோம்? ஃப்ரம் 1லேருந்து 60 minus 32ன்னு எழுதுகிறோம். ஸோ 60 minus 32னா 28 தான். ஓகே, இப்போ இந்த சைனை மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்க. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 32 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் 32 இன்ட்டு 2 ப்ளஸ் ஏன் அப்படி கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சம்மில் என்ன இருக்குது? 32x ப்ளஸ் 60yன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முக்கு நம்ம அந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ 32 இன்ட்டு 2 நடுவில் ப்ளஸ் சைன் வரணும். ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணுறேன்? -1 உள்ளே கொண்டு போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 32x நமக்கு கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 32x ப்ளஸ் 60y இந்த ஃபார்முக்கு இது வந்துடுச்சு. ஸோ D is equal to 4, x is equal to 2, y is equal to -1. அவ்வளோதான் அந்த சம் முடிஞ்சுது. 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் when divided by 88 வச்சு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 61 கிடைக்கும். வாட் வில் பி த ரிமைண்டர் when the same numbers divided by 11ஆல் அந்த நம்பரை டிவைடட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தெரியாது. ஸோ லெட் n be the பாசிட்டிவ் இன்டீஜர். ஈக்குவலேட்ஸ் லெம்மா யூஸ் பண்ணினீங்கன்னா 88ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த நம்பர் வந்து 88ஆல் டிவைட் பண்ணும்போது 61 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 61 ரிமைண்டர்னு சொல்லிட்டாங்க கிவன். அதை வந்து நம்ம ஈக்குவலேட்ஸ் லெம்மாவில் எழுதியிருக்கோம். இந்த இன்டீஜரை வந்து என்ன பண்ண வராங்க? 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 88Q ப்ளஸ் 61ன்றதா நம்பர். அந்த நம்பரை ஃபஸ்ட்டு டேர்ம் 88Q எடுத்தோம்னா இது கண்டிப்பாக 11ஆல் டிவைட் ஆகும். அப்போ 61 மட்டும் 11ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 61 11ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கி? 6 வந்து 6க்கு அதுக்கப்புறம் டேர்ம் போட முடியாது, ஏன்னா 11 டேபிளில் வராது. அதனால் என்ன பண்ணுறோம்? ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ரிமைண்டர் என்ன? 6. ஃபஸ்ட்டு டேர்ம் 88 வந்து 11ஆல் டிவைட் ஆகிடும். 61 போது டிவைட் பண்ணும்போது 6 கிடைக்கும். ஸோ ஹோல் நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ரிமைண்டர் 6. 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆல்வேஸ் கோ ப்ரைம். கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்தாச்சு. n+1. ஈக்குவலேட்ஸ் லெம்மா பார்க்கலாம். ஈக்குவலேட்ஸ் லெம்மாவில் அப்ளை பண்ணும்போது n+1ஐயும் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்குமே HCF 1 அப்படின்னு கிடச்சதுன்னா நம்ம கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லிடலாம். கோ ப்ரைம்னா ரெண்டு நம்பருக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். ஓகே, இப்போ ஈக்குவலேட்ஸ் லெம்மாவில் n+1 தான் கிரேட்டர் தென். ஸோ n+1 வச்சுட்டு q பதிலாக 1+1 எப்படி போடுறோன்னா அடுத்தடுத்த நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக 1 டைம்ஸ் தான் இருக்க முடியும். ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறோம். n இங்கே வந்துருச்சு, இந்த 1 வந்துருச்சு. அப்போ எப்போ n ஆகும்? என்னால் மல்டிபிள் பண்ணும்போது n ஆகும். ஸோ என்னால் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரிமைண்டர் நமக்கு 0. இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா நம்மளோட டிவைசர் என்ன? 1. அதுதான் என்னது? HCF. அப்போ நமக்கு இந்த n+1ம் என்னவாக தான் இருக்கும்? கோ ப்ரைமாக தான் இருக்கும். தேங்க்யூ.